இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது சொல்லக்கூடிய டென்ஷனே இல்ல செரி. யார் யாருக்கோ சொல்ற, சொல்ல வேண்டியவங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே. சரி, இதெல்லாம் விட்டுத்தல. நான் சொல்றது கேளு. பொறுமையா நீ ஒரு இடத்துல போய் உட்காந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ண. அதுக்கப்புறம் போய் சொல்லிடு. நானும் வெயிட் பண்றேன். I'll accept whatever you say. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல செரி. அமைதியா நீ ஒரு இடத்துல போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்ல வர. அப்போ இந்த ஜூஸ் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பூமி. தேங்க் யூ செரி. ஓகே கொலுசு. என்னத்த சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் இதே மாதிரி டென்ஷனா சுத்திட்டு இருப்பா போல. செல்ல கொலுசு. என்னம்மா டென்ஷனா இருக்க? என்னாச்சு? அவரு வந்துட்டு இருக்காரு மாமா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இங்க என்னடானா நக்ஷத்ரா ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸோட இருக்கா. எங்க அம்மா கிட்டயும் நான் சொல்லிட்டேன். எங்க அம்மா பேலன்ஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாளே தவிர அவருக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்ல. அவனோட சேர்த்து இந்த வீட்டுல யாருக்குமே பயம் இல்லம்மா. உயிரை படைய வச்சு நீ ரிஸ்க் எடுத்துட்டா இது வரைக்கும் அவனை காப்பாத்திட்டே தான் வரும். அவனை எப்படியாவது தடுக்கணும். இப்ப என்ன, நட்சத்திராவா இல்ல உன்னை பார்க்கதான் அவன் இங்க வரன்னு சொல்றான், அதானே? ஆமா மாமா. நீ ஒண்ணு பண்ணுமா, அவனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வெளியே நிக்க சொல்லு. நீ போய் அவன்கிட்ட பேசிட்டு வந்துரு, அவ்வளவுதான். அப்பா, உண்மையிலேயே சூப்பர் ஐடியா சொல்லிருக்கீங்க மாமா. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இது ரொம்ப நல்லா இருக்குமா. இப்பதான் ஐடியா வந்துச்சு, உங்ககிட்ட சொன்னேன். நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. அவனுக்கு உடனே போன் பண்ணு. சரி. சொல்றா சரி. நான் தான் பூமி பேசுறேன். ஓஹோ, காதலியா? காதலும் இல்ல, மண்ணாவட்டியும் இல்ல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வெளியே இப்பதான் காரை பார்க் பண்ணேன். கேட்டை தாண்டி இன்னும் உள்ள வரல. இன்னும் வரல. ஏன்? வராதீங்க, நானே அங்க வரேன். நீங்க என்கிட்ட தானே பேசணும், வெளியிலேயே பேசிக்கலாம். நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. உன் மனசுல இருக்கிற விஷயத்த உன் வாயால சொல்ல வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏதோ ஒண்ணு, நம்ம அங்கேயே பேசிக்கலாம் தான் சொல்றேன்ல. ஓ, நேரா நான் இருக்க இடத்துக்கே வந்து ஐ லவ் யூ சொல்ல போறியா? அதெல்லாம் முடியாது. அப்படின்னா நான் உள்ள வரேன். ஐயோ கொஞ்சம் இருங்க, நானே அங்க வரேன்னு சொல்றேன்ல. அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. சரி, தேங்க்ஸ். அன்பா கேட்டு வாங்கி காதலோட காத்துல தூக்கி போடுறா. இதுக்கு பேர் தானே காதல். இப்பதான் இந்த மருதாணி சித்தி என் கூட இல்லாம போகணுமா? அவன் பாக்குறதுக்கு அப்படியே ககன் மாதிரி தான் தெரியறான். யாருன்னு தெரியல. மறுபடியும் சண்டை கிண்டன்னு போட்டு நம்ம மனம் தான் போகும். ஆனா பாக்க அப்படிதான் இருக்கான். வணக்கம் தம்பி. என்னையா? என்ன தம்பி நீங்க? வணக்கம். ஐயோ, வயசுல பெரியவ சின்னவங்களுக்கு வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. வர ஒவ்வொரு விருந்தாளியையும் வணக்கம் சொல்லி வரவேற்று அவங்கள கவனிக்கிறது எங்க குடும்ப பாரம்பரியம். ஆமா, நீ என்ன தனியா வந்திருக்க? உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இத பார்க்கும்போது அந்த நட்சத்திரா அவங்க அம்மாவே ஏமாத்திருப்பா போலயே.
ஆ இந்தா இந்த தம்பி வாங்கிக்கோ. ஆ, அட வாங்கிக்கோ தம்பி, உள்ள போப்பா. ஆ வாமா. ஆ இந்தம்மா. டேய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்க இருந்து போயிடுறா. அபூர்வா அபூர்வா போடா வாடானெல்லாம் சொல்லாத. மரியாதையா பேசு. சித்தி நீ கொஞ்சம் வாய மூடுறியா? முதல்ல அவனை அனுப்புற வழியை பாரு. ககன் சார், ஆ, மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடுங்க. தேவைப்பட்டா உங்க கால்ல வேணாலும் விழுறேன், தயவு செஞ்சு போங்க. இங்க பாரு, என் மாமா கண்ணுல படாம இங்க இருந்து உடனே போயிடு. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு சுத்தமா மேட்ச் ஆகல. நீங்களாவே இருங்க. டேய் 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 ககன், டேய் ககன், டேய் ககன், டேய் ககன். யாரு கூப்பிட்டாங்கன்னு நீங்க வந்த சொல்றா? என்ன கிருஷ்ண பிரசாத், நீதான் வர சொன்னியா? நான் உன்னை எவ்வளவு திட்டினாலும் உனக்கு ரோஷமே வராதா? சொல்லு, உன்னை யார் கூப்பிட்டது? அபூர்வா உன் பொண்ண நல்லா பாத்துக்கோ. அவ உயிரோட இருக்கும்போதே நல்லா பாத்துக்கோ. நான் இறுதி சடங்கு வேன புக் பண்ணிடுறேன். என்னடா அங்க பாக்குற? நட்சத்திரா தான் கூப்பிட்டான்னு சொல்ல போறியா?